பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமீன். நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் பாவத்துக்கும் சாபத்துக்கும் எல்லா வியாதிக்குமான பரிகாரத்தை சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. வேதத்தை வாசிக்கும் போது கூட இயேசு கிறிஸ்து பாவங்களை சிலுவையில சுமந்தார், நம்முடைய நோய்களை சிலுவையில சுமந்து முடிச்சிட்டார்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக சாபமானார்னு வாசிக்கிறோம். அப்போ பாவம், வியாதி, சாபம் எல்லாவத்துக்குமான ஒரே ஒரு பரிகாரி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்க அவர்கிட்ட தைரியமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, என்ன வியாதியா இருந்தாலும் சரி, இயேசுவே நீங்க எனக்காக சிலுவையில மரித்து எல்லா பரிகாரத்தையும் செய்து முடிச்சிட்டீங்க, நீங்க தான் என்னுடைய பரிகாரி, எனக்கு சுகம் கொடுங்க, வியாதியை விலக்குவேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல, அதன்படி எனக்கு செய்யுங்கப்பா, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அதன்படி என்னை ஆசீர்வதிங்க, சாபத்தை ஆசீர்வாதமா மாத்துவேன்னு சொன்னீங்களேப்பா, அதன்படி மாத்துங்க. நீங்க இந்த மாதிரி வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நன்மை வேணும், எல்லாத்துக்குமான தீர்வு இயேசுனுடைய சிலுவையில் இருக்கு. அவர்தான் பரிகாரி. நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அவர்தான் நம்முடைய பரிகாரி. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா நீங்க தான் எங்களுடைய பரிகாரி. எங்களுக்காக எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து முடிச்சிங்க. என்னை மன்னியும், விடுதலை தாரும், சுகம் தாரும், எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்க தழும்புள்ள கரத்தினால என்னை தொடுங்க. எல்லா சாபங்களும் என்னை விட்டு விலகட்டும்பா. நீங்க தான் என்னுடைய பரிகாரி. அதை நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you.